ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் சைலண்டா பண்றீங்களே சார். சல்யூட் டு பிசியோதெரபி சார். நான் எண்முறை மருத்துவன். என் சிறப்பு சிறிதும் நிகரில்லா மருத்துவம். என் சேவை ஒருபொழுதும் வியாபாரம் இல்லை என்பதால் பெரிதும் எனக்கு விளம்பரம் இல்லை. ஆம், விளம்பரமும் இல்லை. கை குழந்தை முதல் இந்த கூனி கிழவி வரை அவர்கள் கழிவறையில் நின்று நான் ஆற்றும் மருத்துவ சேவையின் மகத்துவம் எவராலும் அங்கீகரிக்கப்படாமலும் அரசால் நினைவில் கொள்ளப்படாமலும் ஒதுக்கப்பட்டு ஒருபுறம் ஓங்கி நிற்கிறேன். ஒதுக்கப்பட்டு ஒருபுறம் ஓங்கியே நிற்கிறேன். பயனாளியின் குடும்பத்தில் ஒருவனாய் எப்பொழுதும் ஏற்கப்படுகிறேன். நான் வறியவரின் நிலையறிந்து கட்டணம் பெறாமலேயே சிறிய கட்டிடங்களிலேயே பெரிய மருத்துவம் புரிகிறேன். யாருக்கும் தெரியாமல் தனித்துவம் அடைகிறேன். நோய் தொற்று காரணிகள் கண்ணுக்கு தெரிந்தும் தொட்டு தூக்குகிறேன். என்னிடம் கை உறையும் இல்லை, மேலே கண்களில் தீண்டாமை புறையும் இல்லை. இச்சேவை புரிவதால் என் நலனில் அக்கறையும் இல்லை. ஓயாமல் வீடுதோறும் ஓடி சேவை புரிவது பொருளீட்ட மட்டுமன்று, புன்னகையை எப்பொழுதும் நோயாளர் முகம் காட்ட வேண்டுமென்று என் சேவை ஏற்கும் சிலரை எழுப்பவும், அமர வைக்கவும், நடக்க பழக்கவும், தட்டி கொடுக்கவும், சிலரை தூக்கிவிடவும், பலரின் பலவித வழிகள் தீர்க்கவும் என் குழந்தைகள் விழிக்கும் முன்னே வெளியில் விரைகிறேன். பல சமயம் உறங்கிய பின்னரே உள்ளே நுழைகிறேன். குடும்பத்தோடு நேரம் செலவிட இன்னும் விழைகிறேன். ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் சைலண்டா பண்றீங்களே சார். சல்யூட் டு பிசியோதெரபி சார். நான் எண்முறை மருத்துவன். என் சிறப்பு சிறிதும் நிகரில்லா மருத்துவம். என் சேவை ஒருபொழுதும் வியாபாரம் இல்லை என்பதால் பெரிதும் எனக்கு விளம்பரம் இல்லை. ஆம், விளம்பரமும் இல்லை. கை குழந்தை முதல் இந்த கூனி கிழவி வரை அவர்கள் கழிவறையில் நின்று நான் ஆற்றும் மருத்துவ சேவையின்